ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா. அனைத்து சிவ சக்தி சொந்தங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் சித்தர் மார்க்கத்தில் பயணிக்கும் அனைத்து சிவ சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த அகோர சடையாண்டி சித்தனோட சிவகாலை வணக்கங்கள். மேற்கு தொடர்ச்சி கடம்பவன க்ஷேத்திரம் அடர்ந்த கடம்பவன க்ஷேத்திரம் சிவா, நம்ம எத்தனையோ பதிவுகளை இந்த அடர்ந்த வனத்துக்குள்ள ஆட்கொண்டு பதிவுகளை பதிவிட்டிருக்கோம். ஆமாம், ஆகையால் நாங்கள் நன்மைக்கு தான் பதிவிடுறோம். தீமையான நோக்கத்துக்கோ எண்ணங்களுக்கோ எங்களுக்கு கிடையாது. அனைத்து ஜீவராசிகளுமே இயற்கையிலேயே ஒரு நோய்கள் தேகத்தில் வந்தால் எப்படி சரி செய்கிறது, அதை எப்படி இயற்கை மருத்துவம் மூலிகைகளை வச்சு எப்படி சரி செய்கிறது, நம்ம சித்தர் மகான்கள்லாம் பதித்து விட்டு போனதை தான் யாம் எடுத்து உங்களுக்கு பதிவிடுறேன். ஆமாம், இல்லை முன்னால் பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக வனத்தேக்கு முன்னால் இருக்குல்ல, அதெல்லாம் வனத்தேக்கு, நாட்டுத்தேக்கு. ஆமாம், இதெல்லாம் இயற்கையே அதான் உற்பத்தி ஆகி வளர்ந்தது. வனத்தேக்கு, நாட்டுத்தேக்கு, அதெல்லாம் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளது. பட்டையிலிருந்து, விதையிலிருந்து, இலையில் இருந்து, மரங்களில் இருந்து, கொம்புகள்லேருந்து எல்லாமே பயனாகுது. அதை இன்னொரு பதிவில் பதிவிடுறேன். இதான் வனத்தேக்கு, நாட்டுத்தேக்கு. இதில் குறுந்தேக்கு. ஆமாம், இதில் பெருந்தேக்கு இருக்குது. இது குறுந்தேக்கு மரம். இலை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். பெருந்தேக்கு மரம், பெருமரம். பெருந்தேக்குனா அதனுடைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும். மரமே ஒரு அமைப்பாக இருக்கும். இதுலேயும் வட்டத்தேக்கு இருக்குது. எண்ணற்ற ஏராளமான விரிச்ச மரங்களும் மூலிகை செடி கொடி தாவர வகையான எண்ணற்ற ஏராளம் இருக்குது. பாருங்க, ஆள் நாட்டம், ஆள் மனித வாசம் இல்லாத பகுதி. அடியணியாம் ஒருவன் தான் பயணிச்சிருக்கிறேன். ஆமாம், ஏன்னா கூட்டாக சேர்ந்து நம்மளுக்கு பயணிக்கிறது அடியனுக்கு அவ்வளோக்கா மனதுக்கு இனிமை அளிக்காது. தனிமை ஒன்றே மிகச்சிறந்தது. தனிமை ஒன்றே உன் துணையானது. நம்பிக்கை துணையானது. அதனால தான் நான் இப்போ நமச்சிவாயன் தனிமையை கொண்டு பரதேசி கோலத்தில், தவக்கோலத்தில் பயணித்து அடர்ந்த மலை கடந்து ஏறாத குன்று ஏறி வாசம் செஞ்சு மனித வாசம் இல்லாத இடத்துலையோ, மனித வாசம் உள்ள இடத்துலையோ அப்போ என் தனிமையை கொண்டு 6 மாதம் வனவாசம், தவக்கோலம், 6 மாதம் என் தாய் பார்வதியோட ஒன்றாக வாழ்க்கையில் பயணிக்கிறான். ஆமாம்,
அதனால் வந்து நம்ம ஐயாவை பார்த்தீங்கன்னா எல்லாம் நன்மை உள்ளதாக பயிர்ச்சிருக்கோம். ஹரி ஓம் நம சிவாயா. இது பார்த்தீங்களா, முன்னால் தெரியுது பாருங்கள், இதுதான் வனக்கிழுவை மரம், வனக்கிழுவை விருட்சம். வனக்கிழுவை விருட்சம் உங்களுக்கு வந்து முன்னால் கிழுவை மரம்னு போட்டிருப்பேன், அது வேலிக்கிழுவை. ஆமாம், அது வேலிக்கிழுவை. இது வந்து வனக்கிழுவை. அதுக்கு இதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இயற்கையிலே உண்டு. இது பெருமரமாகும். வட்டக்கிழுவை, கூட்டுக்கிழுவை, சிறுங்கிழுவை, பெருங்கிழுவை, முள்கிழுவை, முள் இல்லா கிழுவை, இந்த மாதிரி எண்ணற்ற வகையானது இருக்குது. ஆமாம், வில்வ மரம், அதாவது கிழுவ மரம் அப்படின்னா சிவ பெருமானுக்கு நமச்சிவாயனுக்கு ரொம்ப இஷ்டமான மொழியா. ஆமாம், வில்வம், கில்வம், ஈட்லி மரம், இந்த மாதிரி 5 வகையான மரங்கள் வந்து பஞ்சபூத தளத்தை குறிக்கக்கூடிய விருட்ச மரங்கள்லாம் வந்து இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா புடவாத்தே உள்ளே இருக்கும். புடவுனா பொந்து பார்த்தீங்களா, புடவாத்தே இருக்கும். இது பச்சை கிழுவை, இதில் செங்கிழுவை இருக்குது, மஞ்சள் நிற கிழுவை இருக்குது. ஆமாம், இது பச்சை கிழுவை. இது பார்த்திங்கன்னா உள்ள பொந்து இருக்குது பாருங்கள். உள்ள இதிலெல்லாம் பூச்சி நம்ம ஒரு ஜீவராசிகள்லாம் உள்ளே வந்து குடியிருப்பாங்க. சர்ப்பமெல்லாம் உள்ள குடியிருக்கும். அனைத்துமே இந்த பொந்தில் வந்து வாசம் செய்வாங்க. ஆமாம், பச்சை கிழுவை. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா மரம் இது வந்து. இதுலேயே பெருமரம், குருமரம், நடுமரம் எல்லாமே இருக்குது. ஆமாம், எண்ணற்ற நோய்களை வந்து சரி செய்து. ஆமாம், எண்ணற்ற வகையான நோய்களை வந்து குணப்படுத்துகிற வல்லமை இருக்குது. ஐயா நமச்சிவாயனுக்கு ரொம்ப உகந்த இந்த கிழ்வ மரம், வனக்கிழுவை. பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பாருங்கள், இந்த இலைகள் மேலே காய்கள்லாம் இருக்குது. ஆமாம், பொடி காயாக உருண்டையாக இருக்கும். ஆமாம், ரொம்ப அடிபட்ட வீக்கத்துக்கு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை பிடுங்கி அரைச்சி பத்து போடலாம், வீக்கங்கள் குறையும். ஆமாம், வாதம், மூலம், அனைத்து வகையான வியாதிகளுக்குமே சரி பண்ணுது. குடல் புண்ணு ஆட்டுறது அனைத்துக்குமே வந்து இந்த வனக்கிழுவ மரம், அதாவது கிழுவ வகை எத்தனையோ இருக்குது. இது வனக்கிழுவைக்கு வந்து தனி சிறப்பு உண்டு. ஆமாம், தனி சிறப்பு உண்டு, மகத்துவத்தன்மை உண்டு. இதில் பட்டையிலிருந்து கொப்புகளில் இருந்து எல்லாமே வந்து பயன்படுது. ஆமாம், நம்ம யாக வேள்விக்கு பார்த்திங்கன்னா இதில் இது ஒரு முக்கியமான ஒரு கொப்புகளோ குச்சிகளோ வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு யாக வேள்விக்கு நம்ம யாகம் வேள்வி உண்டாக்கும்போது இதை பயன்படுத்தாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இதுதான் முக்கியமாக. கண்டிப்பாக வந்து இதில் ரொம்ப அடிபட்ட வீக்கத்துக்கு அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகளை பிடுங்கி அரைச்சி பத்து போடலாம், வீக்கங்கள் குறையும். ஆமாம், வாதம், மூலம், அனைத்து வகையான வியாதிகளுக்குமே சரி பண்ணுது. குடல் புண்ணு ஆட்டுறது அனைத்துக்குமே வந்து இந்த வனக்கிழுவ மரம், அதாவது கிழுவ வகை எத்தனையோ இருக்குது. இது வனக்கிழுவைக்கு வந்து தனி சிறப்பு உண்டு. ஆமாம், தனி சிறப்பு உண்டு, மகத்துவத்தன்மை உண்டு. இதில் பட்டையிலிருந்து கொப்புகளில் இருந்து எல்லாமே வந்து பயன்படுது. ஆமாம், நம்ம யாக வேள்விக்கு பார்த்திங்கன்னா இதில் இது ஒரு முக்கியமான ஒரு கொப்புகளோ குச்சிகளோ வந்து பயன்படுத்துகிறோம். ஏன்னா ஒரு யாக வேள்விக்கு நம்ம யாகம் வேள்வி உண்டாக்கும்போது இதை பயன்படுத்தாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாம், இதுதான் முக்கியமாக. கண்டிப்பாக வந்து
இதில் அந்த யாகவெளியில் ஒவ்வொரு கொப்பலையும் வந்து இதனுடைய பட்டைகளோ குச்சிகளோ இல்லை விதைகளோ கண்டிப்பாக வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆமாம், அஷ்டகர்மா மூலிகையில் இது ஒன்று முக்கியமானது. ஆமாம், இந்த பட்டைகளும் பயன்படும். ஆமாம், இது வந்து பச்சை கிழுவை, பச்சை கிழுவை மரம். ஆமாம், இதுலேயும் பார்த்திங்கன்னா முள் கிழுவை இருக்குது. இது முள்ளில்லா கிழுவை, அதே உங்களுக்கு பதிவிடுறேன். ஆனால் இப்போதைக்கு அது இங்கிட்ட இல்லை, உள்ளே அடர்ந்த வனத்துக்குள்ளே. இன்னும் உள்ளே தள்ளி போனால் தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும், கண்ணுக்கு தென்படும். கண்ணுக்கு தென்படும் போது நான் உங்களுக்கு வந்து பதிவிடுறேன். சரிங்களா? அறிவோம் நமச்சிவாயா. தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க, தெரியாமல் இருக்கக்கூடாது. கற்றதை விட கல்லாத தான் அது அதிகம். அறிந்ததை விட அறியாததான் இந்த தருணைகளை வந்து அதிகம். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதனால் முடிஞ்ச மூலிகைகளை வந்து பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கும். அறிவோம் நமச்சிவாயா, அறிவோம் நமச்சிவாயா. பச்சை கிழுவை, வனக்கிழுவை இப்படி தான் பொந்தோடு தான் இருக்கும். இதில் பிசின் வரும். ஆமாம், கொத்தி விட்டோம்னாக்கா பிசின் வந்து வெண்ணெய் நிறமாக வந்து வரும், மஞ்சள் நிறமாக வரும். அதோடைய மரத்தன்மையை பொறுத்து அந்த பால் வரும். மரம் தன்மையை பொறுத்து தான் இந்த பால் வரும். ஆமாம், நல்லா வயதான விளைந்த விருட்சங்களாக இருந்துச்சுன்னா பால் கெட்டியாக வரும். ஆமாம், பிஞ்சு மரங்களாக இருந்துச்சுன்னா பால் வந்து நம்ம நீர் போல் வரும். ஆமாம், இந்த மாதிரி பால். இப்போ வந்து காய்கள் வந்து இருக்குது. மேலே வந்து இப்போ காய் இருக்குது. ஆமாம், 8வது கொப்பில் மேலே இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா? உருண்டை உருண்டையாக சிறுசாக இருக்கும். தங்குது பாருங்கள், இந்த காய்கள். ஆமாம், 8வது கொப்பில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பக்கத்தில் பதிவிட முடியல. ஆமாம், அதான் காய்கள். ஆமாம், பூக்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான் கொத்து போல். நம்ம கருவேப்பிலை காய் எப்படி இருக்குது, கருவேப்பிலை பழம், காய், பூக்கள் அது மாதிரி தான் இது. கருவேப்பிலை பழம் சின்னதாக இருக்கும், இது வந்து பெரிதாக இருக்கும். ஆமாம், என்ன பாருங்கள், இதான் காய்கள். ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. இல்லை பாருங்கள், இது வந்து மேல்பட்டைங்க, மஞ்சளாம் அது உறிஞ்சாப்பில் இருக்கும். ஆமாம், இதான் உண்மையான வனக்கிழுவை. அப்படியே பொறியாக அப்படியே உதிரும். நல்ல பொந்து மரம். இந்த விருட்சத்தை பொறுத்த அளவுக்கு துளை தான் அதிகமாக இருக்கும். மேலே பார்க்க நல்லா இருக்கும், அடியில் வந்து துளை போயிருக்கும். ஆமாம், இது நல்ல பழமையான மரம் தான். இதுக்கும் பழமையான மரமெல்லாம் இருக்குது. ஆமாம், இந்த கிடக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து காஞ்சிருக்கு. இந்த கிழுவை அதோடைய சேர்ந்ததான் இது காஞ்சிருக்கு பார்த்தீங்களா. ஆமாம், பூஜைகளுக்கு யாக பூஜைகளுக்கு வந்து இதை பயன்படுத்தலாம். இதோட தன்மை பார்த்திங்கன்னா பச்சையிலே வந்து நெருப்பெரியும். பச்சையிலே வந்து இந்த கொப்புகளை வச்சா நெருப்பெரியும்.
காஞ்சதுனாக்க இன்னும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ யாக வேள்விக்கு பயன்படும். இந்த கொப்புகளை ஒடிச்சு நம்ம இப்போ யாக பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம். ஆமாம், இது காஞ்சிருக்கு, நல்லாயிருக்கும். ஹரி ஓம் நம சிவாயா, ஹரி ஓம் நம சிவாயா, ஹரி ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. 18 சித்தர்கள் திருவடிப்பாதம் போற்றி போற்றி. குருநாதன் மகான் பாம்பாட்டி சித்தன் திருவடிப்பாதம் போற்றி போற்றி போற்றி. காமந்தாடி அப்பன் திருவடி தாழ்பாதம் வணங்கி பணிவேன். ஓர் சடையாண்டி சித்தன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. இதெல்லாம் பாசிகள். இந்த பாறையில் இருந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பச்சை பாசி. ஆமாம், இல்லை மழை காலத்தில் வளரும். ஆமாம், வளரக்கூடிய தன்மை உள்ளது. அதெல்லாம் பூஞ்சைகள். இதெல்லாம் வந்து பாசி. இது வந்து ஒரு மூலிகை, சஞ்சீவி வகையான மூலிகை சார்ந்ததாக இவங்களாம். ஆமாம், உங்களுக்கு பார்க்கறதுக்கு உயிரற்ற மாதிரி தெரியும். ஈரம் பட்டுச்சுன்னா, நீர் வந்து அது மேலே பட்டுச்சுன்னா வளருவாங்க. ஆமாம், அந்த பாறையில் வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அது பூராமே. ஆமாம், அது ஒரு சஞ்சீவி வகையான பூஞ்சை. சிவாய நம. எண்ணற்ற இந்த வனத்துக்குள்ளே மூலிகைலாம் நிறையா இருக்குது. ஆமாம், ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா. நாள் தேதி பார்த்தீங்கன்னா, இது ஒரு கெட்டித்தன்மை உள்ள விரிச்ச மரம். இது வந்து நம்ம நாட்டு எலுமிச்சை போலவே இருக்கும். ஆமாம், காட்டு எலுமிச்சை அப்படின்னுவோம். ஆனால் அது காட்டு எலுமிச்சை வேறு. இது வந்து குருந்து. ஆமாம், பன்னி குருந்து இதுக்கு பேர். இது எண்ணற்ற வகையான மூலிகைலாம் நோய்களை சரி பண்ணுது. நம்ம ஆடுகள் வந்து வனவிலங்குகளோ நம்ம வீட்டில் கால்நடைகளோ அதிகம் வந்து விரும்பி சாப்பிடும். இதோட தன்மை நிறையா இருக்குது. இன்னொரு பதிவில் போடுறேன். நம்ம நாடுக்கு இதில் எண்ணற்ற வகையான மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், எண்ணற்ற வகையான மூலிகை நிறையா இருக்குது. மேற்கு தொடர்ச்சி கடம்பவன சேத்திரம். மேலே யாத்தா இருக்கா, அப்போ இருக்கார் ஓருங்க அந்த வச்சு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா, ஹரி ஓம் நமச்சிவாயா.